துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடப்பில் வரும். 20 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு தசை நடப்பில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது 8ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது, ஆட்சி பெற்றிருக்கிறது, அதிலே வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலங்கள். இந்த குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. படிப்பில் சில தடைகள் இருக்கும். யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாச்சினாலோ அதுலேயும் நல்ல இடத்துல இருந்து வக்கரமாச்சின்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் மன அழுத்தங்கள் உண்டு. ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி, அது 5ஆம் இடத்துலேருந்து வக்கரமாயிருக்கு. ஒரு சில தடைகள் உண்டு. படிப்பு ரீதியாக ஒரு சில குழப்பங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். பெருசாக இருக்காது. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் இந்த குழப்பங்கள் கூட. சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறது கூட அந்த அளவுக்கு சொல்லிக்க முடியாது. பெருசாக கெடு பலன்கள் இல்லை. இந்த ராகு தசை பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, 20னாக்கா 14 வயசுக்கு மேலே 6 வருடம் இருக்கு இல்லையா, 18-19 இருக்கிறவங்களுக்கே நான் சொல்கிறேன், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில். உங்களுக்கு ராகு சுய ஜாதகத்தில் சரியில்லைனாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்கும். கவனமாக இருக்கணும். மற்றபடி படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும், பயப்பட தேவையில்லை. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. அவயோகம் செய்யக்கூடிய கிரகம், அதாவது யோக கிரகம் கிடையாது, 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். எந்த விதத்திலையும் நல்லது செய்யாத கிரகம். இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யாத கிரகம் அவயோகர்னு சொல்லக்கூடிய குரு. கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. பார்வை 2ஆம் இடத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது. 4ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை, 12ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சுப விரயங்கள், அதிகப்படியாக செலவுகளை தான் கொடுக்கும். பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் குரு. குரு நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், கோச்சாரத்திலேயோ உங்கள் ஜாதகத்திலேயோ குரு நல்லா இருந்ததுனாக்கா பணம் வந்துனே இருக்கும், சேமிப்பும் இருக்கும், எல்லாமே இருக்கும். குரு பகவான் சரியில்லைன்ற பட்சத்தில் செலவு தான் இருக்கும் அதிகமாக. பணமே சேராது, சேமிப்பே இருக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அது செலவுலேயே போவோம், சேமிப்பே இருக்காது, ஒரே நிலைமையிலே இருப்போம். ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தால் உடனே டவுன் ஆகும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த குரு சரியில்லைனாக்கா. இப்போ 8ஆம் இடத்துல இருக்குது. இப்போ 20 வயசுக்கு மேலேனா படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பெல்லாம் தேடுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதாரத்தை கொடுக்கணும், வரவுகளை கொடுக்கணும், பண வரவுகளை கொடுக்கணும். மறைந்த குரு நிறைந்த தனலாபங்களை கொடுக்கும். ஏன்னா யோகம் செய்யாத கிரகம் தானே, மறையறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. திருமணத்துக்கு தான் குருபலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. பொருளாதாரம் ஈஸியாக வரும். இப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பெல்லாம் தேடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, மேல் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், 8ல் குரு இருக்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. சுய ஜாதகத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு. குரு பகவானுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா ராகு பகவானுக்கு தான் ரொம்ப டீட்டெயில் எடுக்கணும். குரு பகவானுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தேவையில்லை. ஒன்று நல்லது பண்ணுமா, இல்லை கெடுதல் பண்ணுமா. நல்லது பண்ணுற இடத்துல இருந்தது, சுபத்துவமாக இருந்ததுனாக்கா உங்கள் லக்னத்துக்கு, இதே லக்னமாக இருந்தாலும் சரி, வேறு லக்னமாக இருந்தாலும் சரி, அப்போ திருமணம் நல்லபடியாக கொடுத்துரும். உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக இருந்து அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். திருமணம் தடைப்பட்டுனே இருக்கும். திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்து வாழ முடியாமல் பிரச்சனைகளை கொடுக்கும். கல்யாணத்தை கொடுத்துரும், பிரச்சனைகளை கொடுக்கும். இதுலேயே 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான். 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்படலைன்னா நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இல்லைனாக்கா, நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா சூப்பர், நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தை பாக்கி எல்லாத்தையுமே அந்த குரு தசையில் கொடுத்துரும். கிட்டத்தட்ட 36 வயசு வரைக்கும் குரு தசை வருது. அதுலேயும் விதிவிலக்கு உண்டு. முதல் 10 வருஷம், என்னோட கணக்குப்படி நான் 20 வயசில் 36 வயசு வரைக்கும் எடுத்திருக்கேன்னு வச்சிங்களேன். முதல் 10 வருடங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும். அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும். அது ஏன் அப்படின்னாக்கா,
ஒரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்துச்சுனாக்கா இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் 16 வருஷமும் நல்லது கொடுத்துரும். உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா முதல் 10 வருஷங்கள் ஒரு பலனையும் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு அவயோகர், லக்னத்துக்கு யோகராக இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரித்து தான் கொடுக்கும் இந்த பலன்களை. இந்த குரு தசையானது அது எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் அது தெரியும். குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களுக்கு ஓரளவுக்கு தான் நல்ல பலன்களை சொல்ல முடியும், பெருசாக நல்ல பலன்களை சொல்ல முடியாது. அதாவது 30 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். 2வது திருமணம், வெளிநாடு வேலைவாய்ப்பு, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறீங்க, இதெல்லாம் இந்த காலகட்டங்களை கொடுத்துரும். இது சனி பயிற்சி பலன்களோ குரு பயிற்சி பலன்களோ ராகு கேது பயிற்சி பலன்களோ கிடையாது. இந்த 3 பயிற்சிகள் ஆகியும் 2023 சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 24 குரு பயிற்சி ஆகிய பிறகும் நல்ல மாற்றங்கள் இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா இது தசாபுத்தி பாதிப்புகள் தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வீடியோ. 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சனி தசைங்கிறது நல்ல தசை, யோக தசை. இதில் நம்ம குறையே சொல்ல முடியாது சனி தசைக்கு. ஆனால் நெகட்டிவான பலன்கள் நிறைய உண்டு, பாசிட்டிவான பலன்கள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா சனி 5ல் வக்ரம், 5ஆம் இடத்துல வக்ரம். பசங்களுக்காக நிறைய செலவுகள், குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள். திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். பசங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு செலவு கொடுக்கும், வண்டி வாகன சேர்க்கை. ஏன்னா சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதோ, ராசிக்கு 2ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் வக்ர பார்வை இருக்குது. இதெல்லாம் வருமானத்தில் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும் இந்த டைமில். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை கொடுக்கும், செலவுகளை வைக்கும், நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா விரயத்தை குருவுடைய பார்வை இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் இருக்குது, வக்ர சனியோட பார்வை இருக்குது. அப்போ செலவுகள் அதிகமாக இருக்கும். குரு ஒரு வருமானத்தை கொடுத்துச்சுனாக்கா சனி பகவான் ஒரு செலவு வைக்கும். குரு பகவானே ஒரு செலவுக்கு 2 செலவு தான் வைப்பார். நிறைய சுப விரயங்கள், வீட்டுக்காக நீங்கள் லோன் வாங்குவீங்க, ஏதாவது சுப விசேஷங்களுக்காக லோன் வாங்குவீங்க. இது மாதிரியான சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். சுப கடன்களை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். தொழிலுக்காக கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த சனி தசையில் கொடுக்கும். பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன சார்ந்த பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி, இது எல்லாமே குறையும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறது ஒரு துளி கூட கெடுக்காது. பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு துளி கூட கெடுக்க மாட்டார். அதே 5ஆம் அதிபதி தசையும் அப்படிதான், சனி தசையும் அப்படிதான். இந்த துலா ராசியில் மட்டும் யோக தசைகள் இருக்குது. இப்போது குரு தசை மட்டும்தான் உங்களுக்கு கெடுக்குமே தவிர சனி தசை யோக தசை தான். அதன் பிறகு புதன் தசை யோக தசை தான். கேதுக்கு விதிவிலக்கு உண்டு, அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதன் பிறகு சுக்கிர தசை, அது லக்னாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இப்போது வரிசையாக யோக தசை தான். ஆனால் நல்ல அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்தால் மட்டுமே யோகத்தை அதிகமாக கொடுக்கும். இல்லைன்னா அந்த தசை ஃபுல்லாகவே நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா விரையாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய வீடு, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதனோட வீடு, அந்த பாக்கியஸ்தானாதிபதியோட தசை தான் இது. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது இந்த வருஷத்தில். இது 2024க்கு உண்டான ஆண்டு பலன்கள் கிடையாது. இது வரைக்கும் தசாபுத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுக்கப்புறம் கோச்சார நகர்வுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும், கிரக நகர்வுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி இருக்கும், இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும், ஏன் 2025 முடிகிற வரைக்கும் கூட சொல்லிக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் மேன்மையான காலகட்டங்கள். நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கூட விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. இந்த டைமில் சிறு தொழில் வியாபாரி முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரி வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது, நல்ல ஒரு வருமானம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரும். மறைந்த குரு நிறைந்த தனலாபங்களை கொடுக்கும். ஏன்னா யோகம் செய்யாத கிரகம் 3, 6 கூடையவர் 8ஆம் இடத்துல மறைகிறது, கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். சின்ன சின்ன கடன்கள் இருக்காது, வட்டி கட்டியாவது முடிப்பீங்க, ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டாவது செட்டில் பண்ணுவீங்க இந்த காலகட்டங்களில். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னோன்னா அதே பலன்களை கேது தசைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது புதனோட வீட்டில் இருக்குது. தற்சமயம் இந்த கோச்சார அடிப்படையில் அடுத்த வருஷம் ராகு கேது பயிற்சியாகி சூரியனோட வீட்டுக்கு போயிடும். சூரிய தசைக்கு என்ன பலன்களை சொல்கிறோன்னா அந்த பலன்களை கேது தசைக்கு சொல்லலாம். ஆனால் தற்சமயம் கோச்சார ரீதியாக புதனோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புதன்.
கேதுவோட தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும், மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சனியோட வீட்டில் இருந்து, சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய மன நெருக்கடி, பணம் பற்றாக்குறை, கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கப்புறம் கடன் பிரச்சனை இருக்காது. இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிக்கலாம் இந்த கேது தசையில். 79 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிர தசை. இந்த வயது காலகட்டத்தில் ஓய்வு பெறக்கூடிய காலம். இது அநேகமாக நீங்கள் இந்த வயசில் வந்து ஓய்வில் தான் இருப்பீங்க. இந்த வயதில் வரக்கூடிய சுக்கிர தசை அப்படிங்கிறது உங்களுடைய பசங்களுக்கு வந்து இதெல்லாம் செல்லுபடியாகும். பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். உடல்நலத்தை பாதிக்கும் இந்த சுக்கிர தசை. அதனால் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கோயில் கோலம் போயிட்டு வாங்க, குலதெய்வ பூஜை அனுசரிங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து மன அமைதியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். துலா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியும் பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு. நன்றி.